திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக அறநிலையத்துறை தனது வாதங்களை முன்வைத்து வருகிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, வணக்கம். அறநிலையத்துறை என்னென்ன வாதங்களை முன்வைத்து வருகிறது, முழு தகவலை சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில அந்த தீபம் ஏற்றணும், மலை உச்சியில கார்த்திகை தீபத்தன்று திருக்கார்த்திகை என்று தீபம் ஏற்றணும் அப்படின்ற விவகாரம் தொடர்பா இன்று அந்த மேல்முறையீட்டு மனுக்கள்லாம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல விசாரணையில இருந்துட்டு வருது. இந்த வழக்குகளை நீதிபதிகள் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் ஆகியோர் விசாரிச்சுட்டு வர்றாங்க. வெள்ளிக்கிழமை தொடங்கிய வாதங்கள் வெள்ளிக்கிழமை மாலை வரை நீடிச்சிச்சு. இன்னைக்கு திருப்பி வாதங்கள் தொடங்கி இப்ப திருக்கோயில் தரப்பு, அதாவது கோவில் தரப்பு வாதங்கள் முடிஞ்சிருக்கு. இப்ப அறநிலையத்துறை தரப்புல வாதங்கள் வச்சிருக்காங்க. அவங்க பல புஸ்தகங்கள், அதாவது பழங்கால புத்தகங்கள் எல்லாம் மேற்கோள் காட்டு அந்த புத்தகங்கள் எல்லாம் நீதிபதிகள்கிட்ட காமிச்சு, அது போக போட்டோஸ், பழங்காலத்துல எப்படி தீபம் ஏற்றினாங்க அப்படின்ற போட்டோஸ் எல்லாம் காமிச்சு வழக்கு வாதாடிட்டு வர்றாங்க. அது போக இப்ப மக்களிடமிருந்து விலகி மலைகளில் வாழ்ந்தனர் சமணர்கள், அவர்கள் இரவில் அங்கு கலந்துரையாட விளக்கேற்ற இது போன்ற தூண்கள், அதாவது சின்ன தூண் இருக்குல்ல, தீபம் மலை உச்சியில ஒரு சின்ன தூண் இருக்கு, அதுல தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க அப்படின்றதுதான் பிரச்சனை. அந்த தீபம் ஏத்துற தூண் அந்த சமணர்கள் இரவுல கலந்துரையாட வரும்போது தேவையான விளக்கு, அந்த வெளிச்சம் கிடைக்கிறதுக்காக விளக்கேற்றுற தூணா இருக்கலாம் அப்படின்னு அறநிலையத்துறை சொல்றாங்க. அப்ப போக மதுரையை சுற்றிலும் பல மலைகள், சமண குன்றுகள் இருந்தது. அங்கு சமணர்கள் வாழ்ந்ததற்கான பல்வேறு ஆதாரங்கள்லாம் இருக்கு. அழகர் மலை, யானமலை, நாகமலை, கீழவளவு, குன்று என பல மலைகளை கூறலாம் சொல்றாங்க. இது பற்றி குறிப்புகள் பல புத்தகங்கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. மதுரையின் அனைத்து மலைகளிலும் சமணர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள், கல்வெட்டுகள், படுகைகள், எழுத்துகள், மலை மீது சிற்பங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க அறநிலையத்துறையில. அதுபோக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சர்ச்சைகள் தேவையற்றது, வழக்கமான நடைமுறையை எதிர்த்து மனுதாரர் புதிய குறிக்கோளோடு அதாவது கோரிக்கையோடு இந்த மனுவை தாக்கல் செய்யறாருங்கிறாங்க. 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 பின் என்ன வழிபாடு முறைகள் இருந்ததோ அதே முறைதான் நீடிக்க வேண்டும் என அதில் யாரும் தலையிடக்கூடாது, இதுதான் வழிபாட்டு சட்டம் கூறுது அப்படின்னு சொல்றாங்க. அது போக வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டம் 1997 ஆண்டு வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு சட்டப்படி 1947 ஆண்டுல ஒரு வழிபாட்டு தலம் எப்படி எந்த நிலையில இருந்துச்சோ அந்த நிலையில தான் பராமரிக்கணும், அதுல எந்தவித மாற்றங்களும் செய்யக்கூடாது. இது கோவில் தரப்பு வழக்கறிஞர் ஜோதின்றவர் இந்த வாதத்தை முன்வைக்கிறாரு. அது போக சன்னதிக்கு மேலே சுவாமிக்கு பின்பக்க எதிரே சரியாக கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. இது பாரம்பரிய நடைமுறை, கோவிலின் ஆகம விதிப்படி நடக்கிறது. இதில் குறிப்பிடும் வகையில் குழப்பத்தை விளைவிக்கும் வகையில் மனுதாரர் மனு செய்துள்ளார். இதில் இந்த உத்தரவு மனுதாரருக்கு சாதகமாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு அறநிலையத்துறை தங்களோட வாதங்களை முன்வைக்கிறாங்க. அப்புறம் வடகரை தென்கரை போன்று ஒரு பிரச்சனையை எழுப்பி வருகின்றனர் அப்படின்றதையும் அறநிலையத்துறை வாதத்தில் வைக்கிறாங்க. அது போக வைஷ்ணவத்துல வடகலை தென்கலை பிரச்சனை உள்ளது, அது போக திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை எழுப்பப்பட்டு வர்றது, இது போன்ற அச்சம் எல்லாம் ஏற்படுதுன்னு அறநிலையத்துறை தங்கள் வாதத்தை முன் வச்சிருக்காங்க. தொடர்ந்து வாதம் நடைபெற்று இருக்கு. தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.